மணி, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இந்த கிழவனோட ஆட்டமும் பாட்டமும் தாங்க முடியல. நானும் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஒழுங்கா கால கூட அமுத்த தெரியாதா? இத்தனை வருஷமா நீ நடன பயிற்சி மூலமா என்னதான் கத்துக்கிட்ட? இப்ப நடனத்துக்கும் காலமுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தத்தை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது ஆட்டக்காரி. இந்த சமயத்துல விஜயநகரத்துல காலம் தன்னோட விளையாட்டை மெதுவா ஆரம்பிச்சிருக்குது. எங்க எப்போ யார் எதிரி கூட இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. நல்ல வேகமா அழுத்து. ஆனா அவ்வளவு வேகமா அழுத்தாத, கொஞ்சம் மெதுவா அழுத்து. சில நேரம் நல்ல வேகமா அழுத்துன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் மெதுவா அழுத்துன்னு சொல்றீங்க. உங்களுக்கு நான் காலை அமைக்க விடணும்னா எதிரில இருக்கிற இந்த மேலத்தை யாரையாவது தட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வரேன். சௌதாமினி, எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னோட பேச்சையை மீறியா? இங்க யாரு ராஜான்னு நினைக்கிற? மகாராஜா இங்க ஒருத்தர் தான், அவரு கிருஷ்ணதேவராயா. இல்ல, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வெறும் பேருக்கு மட்டும்தான் ராஜா. நான் தான் இந்த நாட்டுக்கு உண்மையான ராஜா, மகாராஜா தத்தாச்சாரியா. அப்புறம் கேளு ஆட்டக்காரியே, நீ எனக்காக ஒழுங்கான முறையில சேவை செஞ்சேனா உனக்கு என்ன பரிசுகள் வேணுமோ அதை நான் அள்ளித்தரேன். ஆனா நீங்க ராஜகுரு தானே? இப்ப நான் வெறும் ராஜகுரு பதவியில தான் இருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி மகாராஜா என்னுடைய வார்த்தைகளை ஒரு கட்டளையா ஏத்து செயல்படுவாரு. ஆனா அதுக்கிடையில எங்களுக்குள்ள ஒரு பண்டிதர் உள்ள வந்தான், ராமா கிருஷ்ணா. அவன் எப்ப அரசவைக்குள்ள வந்தானோ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். ஆனா இப்ப ரொம்ப நாளா என் காலை உறுத்திக்கிட்டு இருந்த அந்த முள்ள வேரோட புடுங்கி அவன் வரவே முடியாத இடத்துக்கு அவனை தூக்கி எறிய போறேன். என்னோட திசையில எனக்கு சாதகமா காத்தடிக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த விஜயநகரத்தோட மூல முடுக்கு எல்லாத்துலயும் என்னுடைய பெயர் மட்டும்தான் கேட்க போகுது. இப்ப கேளு ஆட்டக்காரியே, முன்னாடி மாதிரி உன்னுடைய நடத்தையெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா நீங்க தான் சொன்னீங்க. பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது. நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் எல்லாம் புதுசுதான். புரிஞ்சுதா? சொல்லுங்க மகாராஜா. நான் உன்னுடைய தகுதியை நிரூபிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். போய் எனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வர வேலையை பாரு. போ. வாடாமணி, நம்ம அந்த கிழமை கிட்ட விடுப்பு கேட்டுட்டு வரலாம். விடுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த விஜயநகரத்தை விட்டே நம்ம 2 பேரும் ஓடி போயிடுவோம். வா வா. வணக்கம் குருவே. மகாராஜா வணக்கம். மகாராஜா மகாராஜா, எங்களுக்கு ஒரு நாள் விடுப்பு தேவைப்படுது. விடுப்பா? எதுக்காக விடுப்பு? மகாராஜா, உங்களுக்கு தெரியாததா என்ன? எங்க ஊருக்கு பக்கத்துல மாட்டு தொழுவத்துல ஒரு பசுமாடு இருக்கும். அந்த பசுமாடு பெத்தெடுத்த கண்ணுக்குட்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சு. எங்க 2 பேருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் நாங்க 2 பேரும் போய் எங்களோட அஞ்சலி செலுத்திட்டு வரலான்னு இருக்கோம். முட்டாளுங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன கண்ணுக்குட்டிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா? மகாராஜா, எங்களுக்கு இப்பதான் அதை பத்தின ஞாபகம் வந்தது. அதான் உடனடியா அங்க போய் அஞ்சலி செலுத்தலாம்னு முடிவெடுத்தோம். இன்னைக்கு இல்ல, நீங்க கண்ணுக்குட்டிக்கு வருத்தம் தெரிவிக்க போகல, பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு வருத்தம் தெரிவிக்க போறீங்க. அதுவும் அவனோட வீட்டுக்கு போறீங்க. அவன் அம்மாவையும் மனைவி சாரதாவையும் பார்க்க போறீங்க. இல்ல குருஜி, நாங்க ஒண்ணும் அங்க போல. ஏங்க போல? இல்ல குருஜி, இல்ல மகாராஜா, அன்னைக்கு ராத்திரி போனதுக்கு அந்த அம்மா தடியால அந்த அடி அடிச்சாங்கல்ல. உங்களுக்கே நல்லா தெரியுமா அந்த அம்மாவோட தடி அடியை பத்தி. நாங்க அங்க போக மாட்டோம். சரி, எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு காலையில அங்க போங்க. விஜயநகரத்துல எல்லாமே தலைகீழா தான் நடக்குது. ஒரு வேலை செய்ய முடியுதா? மகாராஜா இருக்காரே,
அவர் இந்த ராமாவை சிறப்பு ஆலோசகரா ஆக்கிட்டாரு. அவன் என்னடானா அவன் வாழ்க்கையில முதல் கடமையாவும் முதல் ஆலோசகராவும் இருந்து இந்த வயசான அம்மாக்கு சேவை செய்யறதே மறந்துட்டான் போல. இந்த வயசுல நான் ராமா ராமான்னு வேண்டிட்டு இருப்பேனா, வெளியே சந்தைக்கு போய் இந்த மாதிரி காய்கறி வாங்கிட்டு இருப்பேனோ. அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சமைக்கட்டும்? நீ சமைக்காத, நான் சமைக்கிறேன். அந்த ராமனை சட்னி ஆக்கிடுறேன். அம்மா, அந்த ராமர் இருக்காரே, ராமர் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சத்தமா என்ன சமைச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு. ஆமா, நேத்துல இருந்து லாமாவை காணோம். அவன் எங்க போனானே தெரியலையே. கடவுளுக்கு தான் தெரியும். அவன் வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு நல்லா இருக்கு. சின்ன வயசுல ராத்திரியில நட்சத்திரம் எண்ணிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு பகல்லையே அவனுக்கு நட்சத்திரத்தை காட்ட போறேன். அத அவன் என்ன போறான். அம்மா, ராமா உங்க வயித்துல இருக்கும்போது நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாரு. எனக்கு ஞாபகமே இல்ல அவன் வயித்துல இருக்கும்போது எந்த இலவ சாப்பிட்டேன்னு. அவன் என் வயித்துல இருக்கும்போது ராமனோட அப்பா என்ன ஊர்ல இருக்கிற கோவிலுக்கெல்லாம் பாத யாத்திரைக்கு அழைச்சிட்டு போவாரு. ராமா பொறுக்கிற வரைக்கும் நான் ஊரெல்லாம் சுத்திட்டு தான் இருந்தேன். அதனாலதான் அவன் கால்ல சக்கரம் கட்டின மாதிரி ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல கூட நிக்க மாட்டேங்கிறான். எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா நான் தான் அந்த கட்டளை இட்டேன். எல்லாரும் வெளியே போங்க. மகாராஜா, நான் எந்த தப்பு செய்யல மகாராஜா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா. என்னால உங்கள மாதிரி பாம்புக்கும் செடி கொடிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. எதுவும் எனக்கு புரியல மகாராஜா. ஒரு வார்த்தையை கூட நான் கேட்க விரும்பல. உங்கள மாதிரி ஒரு தேச துரோகியோட வாயில இருந்து. நீங்களா பண்டித ராமகிருஷ்ணா? நீங்களா? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நீங்க எனக்கு எதிராகவும் விஜயநகர ராஜ்யத்துக்கு எதிராகவும் சதி செய்வீங்கன்னு. நான் உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருந்தேன், அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், மிகப்பெரிய நம்பிக்கையும் வச்சிருந்தேன். ஆனா நீங்க மகாராஜா, எனக்கு நான் அப்பாவிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான். பண்டித ராமகிருஷ்ணா, எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட அப்பாவித்தனத்தை நிரூபிக்க எந்த ஒரு வாய்ப்பும் கொடுத்ததில்லை. அப்புறம் உங்களுக்கான தண்டனையை கொடுத்ததுன்னா பண்டித ராமகிருஷ்ணா, எப்படி இருக்கு என்னோட இந்த அருமையான நகைச்சுவையான நாடகம்? பயந்துட்டீங்கல்ல? பயந்துட்டேனா? வெறும் பயம் மட்டும் இல்ல, இது உயிர் போற மாதிரியான செயல். தலைவிதியே மாத்தி இருக்கும். இது ஒருத்தங்களோட உயிரை எடுக்கிறதுக்கான முயற்சி. மகாராஜா, நீங்க என்ன ஒரு பாம்புன்னு சொல்லிட்டீங்க, அதோட ராஜ துரோகின்னு சொல்லிட்டீங்க. அமைதியா இருங்க பண்டித ராமகிருஷ்ணா. நீங்க கூட அப்பப்போ விளையாடிட்டு தானே இருக்கீங்க. அதான் இன்னைக்கு நான் விளையாடலான்னு பார்த்தேன். ராமா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு எதிராவோ இந்த விஜயநகரத்துக்கு எதிராவோ எந்த காரியமும் செய்ய மாட்டீங்க. அப்புறம் நான் பண்ண இந்த நாடகத்தால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தா நான் உங்ககிட்ட கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, இல்ல இல்ல மகாராஜா, நீங்க என்ன எதுக்கு என்கிட்ட போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் வேண்டாம் மகாராஜா. ஆனா நீங்க என்ன நல்லாவே பயமுறுத்திட்டீங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க குரு சொன்னதையெல்லாம் கேட்டு என்ன அப்படியே துரோகின்னு நம்பிட்டீங்கன்னு. ஆனா நீங்க மந்திரியாரோட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நம்மளோட எதிரி விஜயநகரத்தை தாக்க வர இந்த நேரத்துல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பொறுமையும் பகுத்தறிதலும் தான் நம்ம மகாராஜாவோட முக்கிய குணங்களே. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க,
அவசரத்துல முடிவெடுத்தா தப்பா தான் போய் முடியும். உட்கார்ந்து யோசிச்சோம்னா எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே பண்டித ராமகிருஷ்ணா. ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவே இல்லை. உங்களை ராஜகுரு எதுக்காக ராஜ துரோகின்னு குற்றம் சாட்டினாரு? அப்புறம் அந்த முகலாய ஒற்றன் யாரு? அப்புறம் அந்த ரகசிய செய்தி எப்படி வந்தது? மகாராஜா, நம்மளோட உளவாளி முக்கியமான செய்தி அனுப்பியிருக்கார். முகலாய ராஜ்யத்திலிருந்து ஒருத்தன் விஜயநகரத்துக்கு வந்திருக்கான். அந்த ஆள் அன்னைக்கு அர்த்த ராத்திரி நேரத்துல விஜயநகர எல்லையை தாண்டி போனதை பார்த்திருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல மகாராஜா, ஆக்ராக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முகலாய படையை சேர்ந்த ஒரு பிரிவினரை தயாராக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த முகலாய படையை சேர்ந்த எல்லாருமே பாமினி ராஜ்யத்தை நோக்கி அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களோட திட்டத்தின்படி அந்த படைப்பிரிவு விஜயநகரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களாம். மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச நம்ம ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மகாராஜா, ஒருவேளை இந்த சூழ்ச்சி உண்மையா இருக்குமோன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா அவங்க திட்டம் ரொம்ப பயங்கரமானது. இத வச்சு பாக்குறப்போ அவங்களோட முதல் நோக்கம் என் மேல பழி போடுறது, அப்படின்னா ரெண்டாவது விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்துறது. அப்படின்னா குருவோட வார்த்தைகள் உண்மைதான். அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரே, அந்த ஒற்றன் கூட உங்க வீட்டுல நீங்க பேசிட்டு இருந்தீங்களாமே. என்ன ஒற்றன் மகாராஜா? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நான் அவனை பார்த்ததே இல்லாதப்போ நான் எப்படி அவன்கிட்ட பேசியிருக்க முடியும்? அப்போ நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா, அப்போ அந்த ஒற்றை என்ன உங்க வீட்டுல இருக்கிற செவத்தோடையா பேசிக்கிட்டு இருந்திருப்பான்? ஒரு நிமிஷம் மகாராஜா, அவன் என் கூட பேசுறதுக்காக இங்க வரல. அவன் வந்தது அவன் சொல்றதை இன்னொருத்தங்க கேட்கணுங்கிறதுக்காக. யார் கேட்கணுங்கிறதுக்காக? குருஜி கேட்கறதுக்கு தான். அவன் நல்ல தந்திரமா யோசிச்சு குருஜி என்ன பின்தொடர்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூடவே வந்திருக்கான். அப்புறம் குருஜி பாக்குறத தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுற மாதிரி அவன் நடிச்சிருக்கான். அவர் அதை கேட்டு நான் முகலாயர்களோட ஆள்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடோடி வந்திருக்காரு. அது வரைக்கும் அந்த ஒற்றனோட வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. தனிமணி ஒரு முகலாயர் ஆளை பார்த்திருக்காங்க. அந்த ஆள் அவங்க கிட்ட 2 அம்மா இருக்கிற ஒருத்தரை பத்தி கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் அந்த ரகசிய செய்தியை கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல எந்த விஷயமுமே தற்செயலா நடந்த மாதிரி இல்ல. இந்த செயல்களை செஞ்சதுக்கான நோக்கம் என்னன்னா, என் மேல வீண் பழிய சுமத்தி என்ன பிரச்சனையில சிக்க வைக்கணும்னு. என்னது? ஆமா மந்திரியாரே, அப்பதானே நான் அவங்க வழியில குறுக்க வர மாட்டேன். குருஜியாலையும் தனிமணியாலையும் இந்த திட்டத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதோட என் மேல குற்றம் சுமத்தப்பட்டா நான் தண்டிக்கப்படுவேன்னு தெரிஞ்சிருக்கு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல பழி போட்டு தண்டிக்கணுங்கிறது தான் உங்களோட திட்டம். அவங்க திட்டம் சுமார் தான். இல்ல மந்திரியாரே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஷஹன்ஷா பாபரை யாருமே எதிர்க்க முடியாது. அவரோட கண்ணை பார்த்த காரணத்துக்காகவே ஒருத்தனோட தலையே எடுத்திருக்காரு. இந்த மாதிரி மனநிலைமையில இருக்கிற ஒரு ஆளு எப்படி யோசிப்பாருன்னா, ஒரு நல்ல திட்டத்தை தீட்டி உங்க எல்லாருக்கும் எதிரா என்ன மாத்திட்டா நான் அவங்க திட்டத்தை முறியடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உங்க கவனம் எல்லாம் நம்ம ராஜ்யத்துல இருக்கிற துரோகிகள் மேல மட்டுமே தான் இருக்குமே தவிர முகலாயர்கள் மேல இருக்காது. அதை பயன்படுத்தி அவங்க விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்மளோட மகாராஜா எவ்வளவு அன்பானவர், தைரியமானவர்னு. அவருக்கு தீய எண்ணமோ இல்ல தாங்குற அகங்காரமோ கிடையாது. அதோட அவர் தீர விசாரிக்காம யாரையும் தண்டிக்கவும் மாட்டாரு. அவங்களுக்கு உங்களோட பெருமையை பத்தி தெரியல மகாராஜா. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க பண்டித ராமகிருஷ்ணா? மகாராஜா, உங்களுக்கும் எனக்கு ஒரு மனஸ்தாபத்தை உண்டாக்கி அதை பயன்படுத்தி விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்தலான்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் உங்களோட மதிப்பீட்டு திறனை ரொம்ப குறைவா எடை போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா இன்னும் நம்மள முழுசா புரிஞ்சுக்கல. அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா. உங்களுக்கு தெரியாமலே, அவரை பார்க்காமலேயே பாபரோட திட்டத்தை யூகிச்சிருக்கீங்க. உங்களோட தொலைநோக்கு பார்வையை நான் பாராட்டுறேன். நீங்க என்ன ஆச்சரியப்படுத்திட்டீங்க. ஆனா மகாராஜா, முகலாயர் படை இப்போ நம்ம விஜயநகரத்தை நோக்கி படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்களே. அவங்க வரட்டும், வரட்டும். அந்த சுல்தான் பாபர் விஜயநகரத்தோட இந்த புனிதமான நிலத்துல கால வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள. மகாராஜா, நீங்க எனக்காக ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியம்? அது
நான் என்ன கேக்குறேனோ நீங்க அதை தரணும். நான் தரேன் பண்டித ராமகிருஷ்ணா. ஆனா சத்தியம் எதுக்காக? மகாராஜா, நீங்க என்ன முழுசா நம்புனீங்கன்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் சத்தியம் பண்றேன் பண்டித ராமகிருஷ்ணா. என்ன விஷயம் சொல்லுங்க. மகாராஜா, எந்த பிரச்சனைக்கும் யுத்தம் எப்பவும் ஒரு தீர்வா இருக்காது. யுத்தமே இங்க ஒரு பிரச்சனை தான். இந்த அனாவசியமான யுத்தத்தை நான் தடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா. மகாராஜா, நான் கண்டிப்பா பாபருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைப்பேன். அது என்னன்னா, ஒரு மகாராஜாங்கிறவரு தங்க ரதத்துல உட்கார்ந்துகிட்டு மக்கள் மேல அதிகாரத்தை செலுத்தி வெற்றி அடைகிறதால அவர் மகாராஜா வாழ முடியாதுன்னு. மனிதாபிமானங்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு மக்களோட மனசை ஜெயிச்சா மட்டும்தான் மரியாதை உண்டாகும்னு அவருக்கு புரிய வைப்பேன். ஆனா இதை புரிய வைக்கிறதுக்கு நான் ஆக்ராக்கு போயாகணும். அதுவும் நான் தனியா போகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு எதிரா யாரு திட்டம் தீட்டுறாங்களோ அவங்க வீட்டுக்கே தனியா போறீங்களா? இது தற்கொலைக்கு சமமானது. மகாராஜா, என்னோட தாய்நாட்டை காப்பாத்துறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் கண்டிப்பா விட்டுற மாட்டேன். பாபர் என்னை பார்த்து கண்டிப்பா தசை திரும்புவாரு. அவரு பார்வை என் மேல இருக்கிறப்ப நான் அவருக்கு பதிலடி கொடுப்பேன். விஜயநகரை காப்பாத்த என்ன மாதிரி 1000 ராமகிருஷ்ணா தன்னோட உயிரியை கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களோட நேருக்கு நேரா சண்டை போட ஒரே ஒரு கிருஷ்ணதேவராயர் இருந்தாருன்னா மட்டும் போதும். பாபர் நிச்சயமா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்களும் மந்திரியாரையும் என்ன முழுசா நம்பினாலும் என் மேல ராஜ துரோகிங்கிற கரை பற்றுச்சு இல்லையா? அதோட இந்த விஷயம் விஜயநகர்லயும் இந்நேரம் பரவ ஆரம்பிச்சிருக்கும். இந்த கலங்கத்தை நான் அழிச்சே ஆகணும் மகாராஜா. இல்ல பண்டித ராமகிருஷ்ணா, உங்களோட இந்த முடிவை நான் அனுமதிக்க மாட்டேன். மகாராஜா, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்க, நான் என்ன கேட்கிறேனோ அதை எனக்கு கொடுப்பீங்கன்னு. நான் ஆக்ராக்கு போய் பாபரை பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, அது போதும். ஆனா அது ரகுகுலத்தின் நீண்ட பாரம்பரியம் என்ன மந்திரியாரே? சத்தியத்தை மீறுறது உயிரை விடுறதுக்கு சமம். பண்டித ராமகிருஷ்ணருக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா. அவருக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு. அறிவுங்கிறது தான் அந்த சக்தி. உங்க விசுவாசம் எனக்கானதுன்னு புரியுது பண்டித ராமகிருஷ்ணா. ஆனா என்ன செய்யறது? போங்க பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க போங்க. கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணுவார். ரொம்ப நன்றி மகாராஜா. ரகுகுல சாம்ராஜ்யத்தோட பாரம்பரியப்படி இந்த ராமா உயிரை விட்டாலும் சத்தியத்தை விட்டுற மாட்டான். முகலாயர்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. ஷஹன்ஷா பாபருக்கு கூடிய சீக்கிரமே நம்மளோட சக்தி என்னங்கிறது தெரிய வரும். 2 அம்மா இருக்கிற பையனை தேடிக்கிட்டு இருந்தாருல்ல, இப்ப அவரை நேர்லயே போய் அவன் சந்திக்க போறான்.